எல்லாருக்கும் சந்தர்ப்பம் கதவை தட்டும். ஆனா உங்களுக்கு இதயத்தை தட்டுது. என்ன சொல்றீங்க? எல்லாரும் சொல்லுவாங்க நம்ம யார காதலிக்கிறோன்றதை விட நம்மளை யாரு காதலிக்கிறாங்கன்றதான் முக்கியம்னு. நான் கொஞ்சம் உல்டா டைப். அதென்னங்க உல்டா டைப்? என்னை பொறுத்த வரைக்கும் நான் யார காதலிக்கிறேன்றதான் எனக்கு முக்கியம். அப்படி யாரு காதலிக்கிறீங்க? ஜேனட் ஜாக்சன், ஸ்டெஃபி கிராஃப், மாதுரி தீக்ஷித். தப்பி தவறி இவங்க யாராவது ஒரு ஆள் நம்மள காதலிச்சான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வேர்ல்ட் பாப்புலர் ஆயிடுவோம். இதுக்கும் என் ப்ராப்ளத்துக்கும் என்னங்க சம்பந்தம்? இவங்கள மாதிரிதான் நம்ம நேயா மேடமும். நீங்க ஓகே சொல்லிட்டீங்கன்னு வச்சுங்க, நாளைக்கே நம்ம ஊர் லோக்கல் பத்திரிகையில இருந்து இல்லஸ்ட்ரேட்டட் வீக்லி வரைக்கும் இந்த பக்கம் நேயா மேடம் போட்டோ, இந்த பக்கம் உங்க போட்டோ, ஃபேமஸ் ஆயிடுவீங்க. சிவா, கணுக்கால் தெரியுற சேலையில வர அழகு முழங்கால் தெரியுற கவுன்ல வரது இல்லைங்க. ஓகே, வேணா நேயா மேடத்தை 8 முறை சேலை கட்ட சொல்லி கணுக்கால் ரசிச்சுட்டே காதல் பண்ணுங்க. டோன்ட் பி சிலி சிவா. இது பாருங்க, நான் குடிச்சிட்டு ஓடறேன்னு நினைக்காதீங்க. இந்த வயசுல உடம்போட நிர்வாணத்தை ரசிக்கணும். வயசானதுக்கு அப்புறம் மனசோட நிர்வாணத்தை ரசிக்கணும். 7:30 சிவா. நேயா மிஸ் 8 மணியை மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே?
வாங்க உட்காருங்க. நீங்க சிகரெட் பிடிப்பீங்கன்னு தெரியும். நான் தான் வாங்கி வச்சேன். பிடிச்சிருக்கா? ஆஷ்ட்ரே. One minute. நீங்க பிடிக்கிற சிகரெட் எனக்கு பிடிக்கல. அதுக்காக சிகரெட் பிடிக்கிறது விட்டுற வேணாம். That's manliness. I like it. இந்த சிகரெட் எல்லாம் நானே செலக்ட் பண்ணி வாங்கினேன். நீங்க செலக்ட் பண்ணி பிடிங்க சூர்யா. சூர்யா என்னாச்சு? இதுல எதுவுமே எனக்கு திருப்தி இல்ல மேடம். ஏதாவது ஒண்ணு பிடிக்கணும். அதுல திருப்தி வேணும் சூர்யா. நான் இல்ல இவ்வளவு நாள் சலனப்படாம இப்போ உங்ககிட்ட சலனப்படல. I'm happy சூர்யா. I'm very happy. அது உங்க தப்பு மேடம். What do you mean? மேடம், நான் ஒன்னும் உத்தமம் இல்ல. பட் அதுக்காக பொம்பளை பொறுக்கும் இல்ல. நான் நிறைய பொண்ணுங்களுக்கு மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்திருக்கேன். அவங்கள பொறுத்த வரைக்கும் ஆம்பளை வாங்கி கொடுக்குற பூவுக்கு மனம் அதிகம். ஆனா அதே மல்லிகைப்பூ மனத்துல எனக்கு பிடிக்காத ஸ்மெல் எல்லாம் மறைஞ்சு போயிடும். நீங்க ஓகேன்னு சொன்னா உங்களுக்கும் மல்லிகைப்பூ வாங்கி கொடுக்குறேன். நான் காதலிப்பேன். பட் அந்த காதல் தோத்து போகணும்னு ஆண்டவன் கிட்ட சின்சியரா வேண்டிப்பேன். அப்பதானே இன்னொரு பொண்ணை காதலிக்க முடியும். நான் எதுலயுமே திருப்தி அடையாதவன். உங்ககிட்ட திருப்தி அடைவேன்னு எதிர்பார்க்காதீங்க. என்கிட்ட இருக்கிற ஒரே நல்ல பழக்கம், நான் என்ன பத்தின உண்மையை சொல்லுவேன். இதுக்கெல்லாம் ஓகே, நான் வண்டி அனுப்புங்க, உங்க வீட்டுக்கு வரேன். குட் நைட்.